ஹாய், நாம் இன்றைக்கி ரே குக்ஸில் இறால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ இறால், சின்ன வெங்காயம் 1 கப், இஞ்சி 1 துண்டு, 10 பூண்டு கட் பண்ணி வச்சுக்கணும், தேவையான அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அன்னாசி மொக்கு, பட்டை 1 துண்டு, 2 கிராம்பு, 1 கப் தேங்காய் துருவினது, 1 கப் பொட்டுக்கடலை மாவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கணும். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இறாலையும் இதில் போட்டுக்கணும். எல்லாம் ஒன்றா அரைச்சி கடைசியாக அரைச்சி முடிச்சுட்டு தான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்க்க போகிறதில்ல. உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஒன்றா பிசைஞ்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். இறாலை எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நைஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் போதும், கரகரப்பாக இருந்தால் போதும். இப்போது தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்கிறோம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நமக்கு அந்த வடை தட்டுற அளவுக்கு பக்குவம் வரணும். இப்போ பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வடை தட்டுற மாதிரி நல்லா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது மாவு. இப்போ கொத்தமல்லி போட்டு வடை தட்டி ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் தொட்டு கையில் வச்சுட்டு ரவுண்டு பாலாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வடையாக தட்டிக்கிறேன். பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இறால் வடையை போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.